ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீக்கிண்டரோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஜஸ்ட் ஒரு விண்டோவும் அப்புறம் லேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதா பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதா பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டீக்கிண்டரில் வந்துட்டு விஜிட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பட்டன்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி விஜிட் தான். இந்த விஜிட் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பட்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம லேபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நார்மலாக எக்ஸ்மார்க் மேலே இருக்கிற எக்ஸ்மார்க் இது பண்ணால் க்ளோஸ் ஆகும். பட் அது இல்லாமல் ஒரு குவிட்டுங்கிற மாதிரி ஒரு பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேபிள் கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணோன்னா, ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கலாம். BTN பட்டன் ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு பட்டன். இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளேஸ் ஆகிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரூட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட் வேணும். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி குவிட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம்னா குவிட்டு அந்த மாதிரியே வச்சுக்கலாம். QUID குவிட் அந்த மாதிரியே டெக்ஸ்ட் வந்துட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வந்துட்டு இப்போ நம்ம குவிட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். குவிட் பண்ணுறதுக்கு எப்படி குவிட் பண்ணுறது, அதுக்கு பார்த்தீங்கன்னா கமாண்டுன்னு ஒரு ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணோம். அதாவது இந்த பட்டன் வந்துட்டு எந்த ஈவெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் ஃபங்க்ஷன் எழுத போகிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனை தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல செட் பண்ணுவோம். இதை வந்துட்டு ஃபர்தர் அப்கமிங் வந்துட்டு நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இதை குவிட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ரூட் டாட் டெஸ்ட்ராய். இந்த டெஸ்ட்ராய்ங்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இதை பேக் பண்ண போகிறோம். முன்னாடி பண்ண மாதிரியே இதை பேக் மட்டும் பண்ணிக்கலாம். பேக் பண்ணோன்னே இப்போ வந்துட்டு பட்டன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு பேசிக்காக பட்டனோட இது. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா Python 3.12 py. ஓகே, இப்போ ரன் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு குவிட்டுன்னு ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. இந்த பட்டன் இப்போ நான் வந்துட்டு கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக இது இப்போ ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது. இப்போ இந்த பட்டனை வந்துட்டு எப்படி ஸ்டைல் பண்ணுறது, அதாவது இப்போ நார்மலாக இப்படி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த பட்டனில் எப்படியெல்லாம் ஸ்டைல் பண்ண முடியும், என்னெல்லாம் வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸோட இது வந்துட்டு ஸ்டைல் பண்ணலாங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டைல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வேரியபிள் வேணும். இது நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்னு வச்சுக்கலாம்னா STYL ஸ்டைல் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு STYL இந்த ஸ்டைல் கன்ஃபிக் பண்ண போகிறோம். இந்த கன்ஃபிகில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பட்டனை தான் கன்ஃபிக் பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பட்டனோட இது நேம் வந்துட்டு கன்ஃபார்ம் அதில் இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீன்னு ஒரு இது வச்சுட்டு BTBUTTION பெட்டர். இந்த டீங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீக்கிண்டர் பட்டன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபிக் பண்ண போகிறோம். இந்த பட்டன் நேம் வந்துட்டு இதில் இருக்கிற மாதிரியே தான் கொடுக்கணும். அதாவது டீக்கிண்டரில் என்ன பட்டன் நேம் இருக்குதோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கன்ஃபிக் பண்ணியாச்சு. கன்ஃபிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். CKGROUND பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு RED ரெட். பேக்ரவுண்ட் வந்துட்டு இப்போ நம்ம ரெட்டுன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெட்டுன்னு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்துட்டு ஓகே இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை இது பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த குவிட்டுங்கிற பட்டன் வந்துட்டு ரெட் கலரில் ஆயிடுச்சு. ரெட் கலரில் ஆனால் பட் இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குதுல்ல. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு GROUND foreground equal to white.
ஓகே, ஃபோர்க்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட்டுன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த விண்டோவை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ரன் பண்ணோன்னா எனக்கு இந்த இடத்துல ஃபோர்க்ரவுண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இது ஐ மீன் பேக்ரவுண்ட் எல்லாமே கன்ஃபிக் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே, இப்போ இன்னொரு பட்டன் நான் வந்துட்டு இதே இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பட்டன் காப்பி பேஸ்ட் BTN1ன்னு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு சும்மா வந்துட்டு NOT நாட் UUIT குவிட் நாட் குவிட்னு வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம எந்த கமாண்டும் இப்போ வைக்க போகிறதில்ல. இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பட்டன் மட்டும் வச்சுக்கலாம். பட்டன் வச்சுட்டு நான் இதை பேக் பண்ணுறேன். பேக் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. ஆனால் 2 பட்டனும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஸ்டைலில் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த பட்டன் நார்மலாக இருந்தால் போதும், இந்த பட்டன் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணால் போதும்னா, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஐ மீன் CUSTOME கஸ்டம் டாட் பட்டன் அப்படி T பட்டன் வச்சுக்க போகிறேன். இப்போ நான் இந்த இதை ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இதே ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ரன் பண்ணிங்கன்னா எனக்கு ஐ மீன் வந்துட்டு எந்த ஸ்டைலுமே இல்லை, ரெண்டுமே நார்மல் பட்டனாக தான் இருக்குது, எந்த ஸ்டைலுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, இந்த குவிட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டைலுங்கிற மாதிரி இந்த இடத்துல பட்டன் நம்ம கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கஸ்டம் டாட் இதை வந்துட்டு நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுருவோம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை திருப்பி வந்துட்டு இந்த டிகெண்டரோட இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை நான் திருப்பி ரன் பண்ணேன்னா எனக்கு எந்த பட்டன் வந்துட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேனோ அந்த பட்டன் மட்டும்தான் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் கஸ்டமைசிங் பட்டன். நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு ஹோவர்ல எல்லாம் கொண்டு வரதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது வந்துட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு எடுத்து பண்ணும்போது பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பட்டனோட ஐ மீன் வந்துட்டு எப்படி ஸ்டைல் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு பட்டனில் இமேஜ் ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பட்டனை இமேஜ் ஆட் பண்ணுறதுங்கிறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அன்டில் தென், திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் FS.